ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதுமானதாக இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்துடலாம். நம்ம இந்த அளவுக்கு போதும். இதை வடிகட்டி இப்போது எடுத்தாச்சு. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள், இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர், இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோசு இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட்டு, கேப்சிகம், இந்த 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயை நான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அகலமான பேன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எண்ணெயை சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதக்க வேண்டாம். இது வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தாச்சு. இது ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில். அப்போ தான் அந்த மசாலா வாசனை போகும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அடுத்தது கேப்சிகம், அடுத்து கேரட்டு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா நல்லா அதில் படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு காய்கறிகள் வதங்கினா போதும். அதுக்கு மேலே வதங்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் ரொம்ப வதங்குச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. அதனால் ஒரு அரை பதம் அளவுக்கு வெந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு காய்கறிகள் வெந்தது போதும். இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து இது போல் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற அரிசியில் தான் இந்த சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது போல் உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா சாதம் உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல் இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளோட மசாலா அதில் நல்லா படுற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் நம்மளோட ரைஸில் நல்லா படுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க.
ஸோ இது இப்போ தனியாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான முட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே கொஞ்சம் இருந்தது, நான் அதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக ஃப்ரை பண்ண முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெப்பர் தூள் வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பொரிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக தயாராகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.